இன்னைக்கு நம்ம த பீரியட் ஆஃப் எல்டர்ஷிப் அதோட சப்ஹெட்டிங்குள்ள நம்ம ஆரம்பிக்க போறோம். ஸோ அதுக்கு தமிழ்ல ஒரு பேராகிராஃப் தான் இதுக்கு கொடுக்கப்பட்டது. Many persons may be esteemed elders or developed brethren in the church, and may be useful and highly appreciated, and yet not be one of the chosen elders set forth by the ecclesia as its representatives, evangelists, teachers, pastors. The elder women are thus several times referred to honorably by the apostles, without the least suggestion that any of them were ever chosen as representative elders or teachers in the congregation. Some chosen are suitable to the ecclesia service might cease to possess the stipulated qualifications, or others might, under divine providence, advance to greater efficiency for the service of the church. A year or its divisions, a half and a quarter year, would seem appropriate periods for such services. The latter, if the persons were less tried, the former if well tried and favorably known. In absence of law or even of advice or suggestion, it would be for each congregation to determine as best as they can the Lord's will in each case. தமிழ்ல அநேக மூப்பர்களாக இருக்கக்கூடிய கணத்தை பெற்றிருக்கலாம். இல்லை என்றால் சகோதரர்களாக சபையிலே வளர்ந்திருக்கலாம். அவர்கள் உபயோகமுள்ளவர்களாக மிகவும் பாராட்டுக்குரியவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் சபையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுள் அதன் பிரதிநிதிகளாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, மெய்ப்பர்களாக இருக்க முடியாது. முதிர் வயது உள்ள சிறிகள், அதாவது சபையில் சிறிகளின் நிலைமை அதிகாரம் 5 பார்க்க என அப்போஸ்தலர்களால் இப்படிப்பட்ட பலமுறை மரியாதையுடன் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். ஆனால் ஒரு இடத்தில் கூட அவர்கள் பிரதிநிதியாக இருக்கும்படியான மூப்பர்களாக அல்லது போதகர்களாக சபையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று கூறப்படவில்லை. சபைக்கு தகுதியானவர்கள் என்று தெரிந்து கொள்ளப்பட்ட சில குறிப்பிட்டப்பட்டவர்களுக்கு தகுதியான இழந்து விடலாம். இப்படி இல்லாவிட்டால் மற்றவர்கள் தேவ வழி நடத்துதலின்படி சபையில் வேலைகளை செய்வதற்காக இன்னும் அதிகமான திறமையை பெற்றுக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட வேலைகளுக்கு ஒருவருடன் அல்லது பாதி அல்லது கால் வருடம் போதுமானதாக இருக்கலாம். முன் சொல்லப்பட்ட கால திறமையுள்ளவர்கள் என்று எண்ணப்படுவார்களும் பிரதிநிதி கால அதிக திறமை இல்லாதவர்கள் என்று கருதப்படுவார்களாக சபையில் சட்டம் அல்லது புத்திமதி அல்லது ஆலோசனை என்று கூட இல்லாவிடில் ஒருவர் சபையும் ஒவ்வொரு விசேஷத்திலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செயல்படுவது நலமாயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களோட கருத்துக்கள் இந்த பேராகிராஃப்ல தெரிவிக்கலாம். எவ்வளவு காலத்துக்கென்று ஒரு மூப்பரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எவ்வளவு காலம் அவங்க பணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிந்து கொள்வதற்கு அவங்க ஆவினால நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதுல. அப்புறமேல விசேஷமாக நாம நியாயமானது என்று நினைப்பதை அபிவிருத்திப்பட வேண்டும்னா என்னன்னு தெரியும், அறிஞ்சு கொள்ளணும், அபியாசப்படுத்த வேண்டும்னா இவ்வளவு காலம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அந்த ஆவில உந்தப்பட்டு அவங்க எவ்வளவு காலம் வேணாலும் செய்யலான்னு இருக்காங்க. எவ்வளவு காலம் மூப்பரா இருக்கலாம் அப்படிங்கறது பைபிள்ல எங்கேயும் எதுவும் சொல்லல.
சரிங்களா? இப்படிதான் இருக்கணும்னு நேரடியா எதுவும் சொல்லல. ஆனா நாம சில கம்பேரிஷன்ஸ், சில பழைய ஏற்பாட்டுல சில விஷயங்கள் நமக்கு ரொட்டீனா செய்யக்கூடிய சில விஷயங்கள் அதெல்லாம் வச்சு, அப்புறம் நம்முடைய ஆவியின் உந்துதல் அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஹோலி ஸ்பிரிட், அதை வச்சு நம்ம யோசிச்சு சில காரியங்களை நம்ம செய்ய வேண்டி இருக்கும். இது எதுவும் ரெக்கார்டடா இதெல்லாம் இருக்கணும், இவ்வளவு வருஷம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு கிடையாது. ஸோ நம்ம ஹோலி ஸ்பிரிட்டோட கைடன்ஸ்ல நம்ம சபையில சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம். இந்த சபையோட கையில கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா சில கைடன்ஸ் வந்து என்ன பண்றது, நாம விசுவாசிக்கிறோம் அது ஏழாவது அப்படிங்கிறது. அதனால அவர் பரிசுத்தாவின் முன்னுதல்ல நிறைய எழுதியிருக்கிறாரு விசுவாசிக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அவரோட ஃபாலோ பண்ணுறோம். ஒரு ஆர்குமெண்ட் வருது, டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் வருதுங்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம், பைபிள்ல டைரக்டா இருந்தா எடுத்துக்கலாம் இல்லையா? அப்படி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம எங்க பார்ப்போம், எல்லாருக்கும் வெவ்வேறு ஒப்பீனியன்ஸ் நிறைய இருக்கு. சமாதானமான காமனான ஒரு சூழ்நிலை போனப்ப அங்க நம்ம போய்க்கலாம். ஆனா சில விஷயங்கள் அவரே சொல்றாரு, நீங்க இதை விட பெஸ்டா ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு எல்லாரோட ஒப்பந்தமும் சரியா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்றேன். ஸோ எவ்வளவு காலம் அப்படிங்கிறது ஒரு மூக்கா இருக்கணும் அப்படிங்கிறது பைபிள்ல எதுவும் சொல்லல. பரிசுத்த தேவன் வந்துட்டு எழுதியிருக்காங்க, அதனால அதை எதையும் சொல்லல. அதனால இந்த விஷயத்துல நாம் நியாயமாய் என்று நினைப்பதை அத்தியாசப்படுத்த வேண்டும். எது நியாயமா இருக்கோ நீங்க அத்தியாசப்படுத்துங்க. மூணு விஷயம் பைபிள் எழுதி நம்முடைய எது பெஸ்டிங் பார்த்து சொல்லுங்க. வேற யாருக்காவது இதுல புரிஞ்சுக்கிறதுல ஏதாவது இருக்கா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல அநேக மூப்பர்களாக இருக்கக்கூடிய கனத்தை பெற்றிருக்கலாம், இல்லை என்றால் சகோதரர்களாக சபையிலே வளர்ந்திருக்கலாம். அவர்கள் உபயோகம் உள்ளவர்களாக மிகவும் பாராட்டக்குரியவர்களாக இருக்கலாம். இருந்தாலும் சபையில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுள் அதன் பிரதிநிதிகளாக, சுவிசேஷகர்களாக, போதகர்களாக, மெய்ப்பர்களாக இருக்க முடியாது. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் சபையில் ஸ்திரீகளின் நிலைமையை அதிகாரம் 5 பார்க்க என அப்போஸ்தலர்களால் இப்படியாக பல முறை மரியாதையுடன் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். ஸோ இந்த இதுல என்னோட புரிதல் என்னவா இருக்குதுன்னா, நிறைய பேர் வந்து எஸ்டீம்டு எல்டர்ஸா இருக்கிறாங்க, ரொம்ப வளர்ச்சி இருந்த எல்டர்ஸா இருந்துக்கலாம் எக்லிஷியாலும். ஸோ அப்படி இருந்தாலும் அவங்க வந்து நேரடியாவே ஒரு ரெப்ரசன்டேட்டிவா எக்லிஷியாலோ அதுவும் இருக்க முடியாது, அதுவும் சூசன் எல்டர்ஸா இருக்க முடியாது, இல்ல ரெப்ரசன்டேட்டிவ்ஸா இருக்க முடியாது. இந்த எலெக்ஷன்ஸ் மூலமா தான் போய் அவங்க அந்த நியமிக்கப்பட்ட அந்த பீரியட், அது சபைக்கு தான் தெரியும் எவ்வளவு நமக்கு அந்த லிபர்ட்டி வந்து சபைக்கு தான் இருக்குது. அது எவ்வளவு காலம் நம்ம அந்த எலெக்ஷன் அந்த எல்டர்ஸ் இருக்க முடியும் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா அந்த காலம் பகுதி வரைக்கும் அவங்க அது காலப்பகுதி வரைக்கும் அவங்க இருக்க முடியும். அதுக்கப்புறம் எப்படி எனக்கு அந்த தகுதி இருக்குது, நான் வழி நடக்க முடியும் அப்படி சொல்லி எலெக்ஷன் போகாம இல்ல சபையோட சரி அப்ரூவல் இல்லாம அப்படியே கலந்து செல்ல முடியாது. அப்படியோட பாயிண்டிங்க எனக்கு புரியுது. அப்படியே எனக்கு எல்டர் உமன் அப்படின்னா அந்த பாயிண்ட் எனக்கு புரியல. வேற யாருன்னா எல்டர் உமன் வயசானவர். ஓகே
ஸோ நல்ல திறமை இருக்கு, பாராட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்க, ஆஹ் நல்ல வேலை கூட செய்ய முடியுது அவரால் எல்லாம். இருந்தாலும் இப்பதான் புதுசா இப்பதான் வந்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல என்ன முடிவு எடுப்பீங்க? இப்போ எடுக்கலாமான்னு. அவங்க எல்லா வேலையுமே செய்யலாம், they can do all the works, கரெக்டுங்களா? அதுக்காக அந்த எல்டர்ஷிப் அப்படிங்கிற அந்த இதுக்குள்ள வந்து ஆஹ் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான். ஆமா. அப்போ முதிர் வயதுல ஸ்திரீகள் ஒரு வருஷமா ட்ரூத்லயே இருக்காங்க இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நம்ம இது பண்ண முடியுமா? இப்படி இருந்தா ஸ்திரீகளுக்கு அந்த மூப்பர்களுக்குள்ள அங்க பங்கு இல்லை, டீக்கன்ல பங்கு இருக்கு. டீக்கனா என்ன பண்ணலாம்? ஸ்திரீகள் இருக்கலாம், பின்னாடி ரைட்டிங்ஸ்ல படிப்பாளுங்க, ரைட்டா? மூப்பர்கள்லாம் என்ன பண்ண முடியாது, அதை எடுக்க முடியாது. அது ஏன் எப்படி என்னங்கிறது நம்ம பின்னாடி படிப்போம். ஸோ இதுல என்ன சொல்லுது? ஓகே வந்து யாராவது வேற எதாவது சொல்லணும்னா சொல்லலாம். யாராவது சொல்லியிருந்தாங்க அவங்க முதியோர்களா இருந்தாங்க, அவங்களுக்கு லீடர்ஷிப் கொடுக்க முடியாது, மற்ற வேலைகளை செய்யலாம் அவங்க. அந்த மாதிரி தான். இருக்கும். அது பகையிலும் அவங்க அந்த வயசு தக்க மாதிரியான அந்த வேலைகள், அவங்க அந்த வழிகாட்டுதல் மற்ற சகோதரிகளுக்கு இருக்கிறாங்க, மற்ற சகோதரர்களுக்கு அவங்க எல்லாரும் ஒரு ஒன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஒன்னா கேதர் பண்ணி அவங்க எப்படி அந்த அவங்களுக்கு வழி நடத்துறதுக்கு அவங்களோட பிரயாசம் அவங்க எப்படி எடுக்கிறாங்களோ அப்படி அவங்க அந்த மாதிரியான ஊழியம் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதிகாரத்துல அதோட காரியங்கள் வந்து recording. Evangelist, teachers, pastors. Evangelist, teachers and pastors அப்படி 3 range கொடுக்குறாரு brother. அந்த 3 ranges பத்தி சொல்றது எல்டர்ஸ் பத்தி தான். 3 எல்டர்ஸ் தான். ஓகே. So representation, teachers and pastors. shepherd. So இதுக்கு வந்து இது என்ன ஜீசஸ் apostles நல்ல திறமைகள் அப்படின்னு இருந்தாங்க. அவருக்கு வந்து சில டைம் தேவைப்பட்டுச்சுங்கிறத உணர்த்தான், இல்லைங்களா? ஸோ எல்லாமே எல்லா டைமும் அவங்களுக்கு கிடைச்சிடாது உடனே. ஏன்னா இந்த ட்ரூத் அப்படிங்கிறது இப்போ நம்ம படிக்கிற ட்ரூத் வந்து நாட் ஃபுல்ஃபில்டு, நல்ல இன்னும் நடந்து முடியல, நிறைய விஷயம் நாமளும் இன்னும் கத்து முடிக்கல, நம்ம இன்னும் குரோ ஆக வேண்டியது நிறைய இருக்கு. எப்பதான் நல்லா கிளியரா தெரியும் அப்படின்னா சபை ஆனாதான் தெரியும் நிறைய விஷயம். ஏன்னா இப்போ நம்ம சபை ஆனாதான் தெரியும் நம்ம என்ன சரீரத்துல போவோம். இல்ல கிளாரிட்டி பைபிள்ல கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. நீங்க என்ன சரீர பவுல் சொல்றாரு இல்லையா, நான் எதுல இருப்பேன்னு என்ன இருப்பேன்னா எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப சபை ஆனாதான் 100% டிவைன் பிளான் வந்து நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். தவிர பட் மேக்சிமம் லெவலுக்கு சபை ஆகக்கூடிய கெப்பாசிட்டியில வளர்ற நாம தெரிஞ்சுக்கணும். அப்போஸ்தலர் பாலுக்கு நிறைய விஷயம் தெரியாது, ஜானுக்கு தெரிஞ்ச விஷயம் அப்போஸ்தலர் பாலுக்கு தெரியாது, கரெக்டா? அது மாதிரி வர 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 கிராஜுவல் க்ரோத். எப்ப ஜனங்கள் கூட கிங்டம்ல தான் ஃபுல்லா தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கறத நம்ம படிக்கிறோம். இட்ஸ் a gradual process. அதனால இந்த எல்டர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ there is a gradual growth required. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வளர்ச்சி தேவை. அப்போஸ்தலர் பவுல் அவ்வளோ டேலண்டடோ அவருக்கு உடனே எடுத்து கொடுக்கல, இந்த வேலையை செஞ்சிரு அப்படின்னு, ரைட்டா? அவரை உட்கார வச்சு ஒரு இடத்துல உட்கார வச்சு எல்லாத்துக்கும்
ஜென்யூன் டைம் ரிக்வயர்ட் அப்படிங்கிறது அந்த பாயிண்ட். அதுதான் எனக்கு தெரியும். பதினோராம் வசனம் முதல். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். ஓகே, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வந்திக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகம் ஆகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். வசனத்தினாலும் உபதேசத்தினாலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கணத்திற்கு பாத்திரமாக எண்ண வேண்டும். ஒன்னு தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 17. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்தினாலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். கவனிக்கிறீங்களா? இந்த மெத்தட் சரியா இருக்கா இல்ல ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு எல்லாருமே ஏன்னா யாரும் இன்வால்வ் ஆகும்போது கேப் ஆகிற மாதிரி தெரியுது இல்லைங்களா? எப்படி எப்படி படிக்கலாம்னு சொல்லுங்க. பேசாம இருந்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. ஆமா, நீங்க சொன்னீங்கன்னா தான் பழைய மாதிரியே போகணும். ஏன்னா டைம் ரொம்ப எடுக்குதுன்னு நம்ம இந்த மெத்தட் அப்படியே பேசாம இருந்தா நம்ம பழைய மாதிரியே போயிடலாம் இல்லையா? சரி, அப்போ நம்ம எல்லாருமே இன்வால்வ்மெண்ட் வேணும் அப்படின்னா நம்ம பழைய இதுக்கு தான் போகணும். என்னது? ஏன்னா எல்லாருடைய இன்வால்வ்மெண்ட் பிராக்டிஸ்ல வந்து சரி. அப்போ இந்த ஒரு காப்பி சொல்லுங்க. சின்ன ரிக்வெஸ்ட், யாராவது பேசுறாங்களா அவங்க தயவுசெய்து கொஞ்சம் அன்வைட் பண்ணிட்டா அந்த இந்த அவங்க கொஞ்சம் கேட்க முடியும். ரிகார்டிங் நமக்கு சரியா வரும். அது மட்டும் அது பாயிண்ட் சொல்லும் போது இது மறந்துடும். அவ்வளவுதான்.
இதுல என்னோட என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா இப்போ மூப்பர்கள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அதுல வந்து நம்ம பார்க்கும்போது இதுல வந்து அவங்க முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் அப்படின்னு ஒரு பாயிண்ட நம்ம இதுல புதுசா பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஸ்திரீகள் அவங்க நம்ம எப்படி நம்ம பார்க்கணும்னா அவங்க வந்து சத்தியத்துல முதிர் வயது உள்ளவர்களாக நம்ம வந்து அவங்களை கன்சிடர் பண்றோம். அடுத்தபடியாக அந்த சபையில் உள்ள மூப்பர்களா அல்லது போதர்களாக நம்ம வந்து அவங்கள நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்த விஷயம் என்னன்னா அந்த எல்லரோட டைம் பீரியட் பார்க்கும்போது 1 இயர் ஆர் குவார்டர்லி ஆர் ஹாஃப் இயர்னு போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அதோட மீனிங் மட்டும் டீடைல் வேணும். குவார்டர்லி ஆர் ஹாஃப் இயர்லி. இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கும்போதே வந்து காலப்பகுதி பைபிள்ல குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரசல் பிரதரோட ஒரு எழுத்துக்களோட அடிப்படையில 1 வருஷம் அப்படின்னு அப்ராக்சிமேட்டா 1 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் வச்சு மூப்பர்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். ஆனா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா கரெக்டா 1 இயர் முடிஞ்சோன்னா வேலிடிட்டி முடிஞ்சிரும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்கிரிப்சர் பேஸ்டா இதை பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு திடீர்னு ஒரு கன்வென்ஷன் வருது இல்ல ஒரு பாஸ் ஓவர் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அதை கொஞ்சம் முன்னாடி பின்னாடி அந்த மாதிரி நம்ம ஒரு 2 months அந்த மாதிரி எல்லாம் நம்ம அதை தள்ளி வச்சுக்கிற ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஏன்னா இது மனசாட்சியின் அடிப்படையிலையும் சகோதரோட எழுத்துக்களின் அடிப்படையிலையும் நம்ம பண்றதுனால அப்ராக்சிமேட்லி 1 year பிளஸ் ஃபியூ மந்த்ஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச விஷயம். இதுக்கு அடிஷனலா என்னோட புரிதல் என்னன்னா ஒரு மேக்ஸிமம் 1 year நம்ம போகலாம். ஒருவேளை அந்த சபைக்கு 6 months தேவைப்படும், இல்ல அதோட நெசசிட்டி இருக்கலாம். எவ்ரி 6 months நம்ம போகலாம்னா 6 months போகலாம், இல்ல குவார்டர்லி. மோஸ்ட்லி அது அவங்களோட பொறுத்து, அந்த எக்லீசியா சூழல் பொறுத்து 3 months ஒன்ஸ், இல்ல 6 months ஒன்ஸ், இல்ல இயர்லி. சிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு இயர்லினா கரெக்டா அந்த டேட் ஆச்சு, அதுக்கப்புறம் நீங்க எல்டர் இல்லை அப்படி நம்ம அது எடுத்துக்க முடியாது. பட் அந்த ரிலாக்ஸேஷன் நம்ம அது பார்த்துக்கலாம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது, ஃபர்ஸ்ட் லைன்லவே at liberty to exercise reason and judgment on the question. ஸோ சபையோட ரிக்குவயர்மெண்ட் அந்த லிபர்ட்டி சபைக்கு தான் இருக்குது. அது தகுந்த மாதிரி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சபை காலப்பகுதியை நம்ம எடுத்துக்கலாம், அப்படி அதுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Yes, brother. இங்க ஒரு word they have given, brother. Stipulated qualifications. Stipulated na its meaning of particular period actually. Service might cease to possess the stipulated qualification, or other might under divine providences. So he can cease it. He can cease is complete whatever he may be elect ஆனாலும் அதை சீஸ் பண்ணலாம் அப்படிதான் இங்க சொல்லப்படுறது. ஆனா அவங்களோட வேலை வேணும் அப்படி நினைச்சானா கண்டினியூ பண்ணலாம் அப்படிதான் சொல்றாரு இங்க வேர்டு. சீஸ் பண்ணலாம்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு பிரதர். இட்ஸ் ஒன் ஸ்டிப்புலேட்டட்னா பீரியட், டைம் ஆஃப் அ பீரியட் தே ஆர் கிவிங். எனக்கு புரியுறது என்ன அப்படின்னா, சபையில அநேக மூப்பர்களாக இருக்கக்கூடிய கணத்தை பெற்றிருக்கலாம், இல்லை என்றால் சகோதரர்களாக சபையிலே வளர்ந்திருக்கலாம். அவர்கள் உபயோகம் உள்ளவர்களாக மிகவும் பாராட்டுக்குரியவர்களாக கூட இருக்கலாம். இருந்தாலும் சபையினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்குள் அப்படின்னு அவங்க சொல்றாரு. என்னன்னா, ஏற்கனவே இப்போ நம்ம மூப்பரை செலெக்ஷன் பண்ணிட்டோம், அந்த எவ்வளவு காலம்னு சொல்லல, 6 மாசமோ 6 இல்ல 1 வருடமோ எப்படி வேணாலும் இருக்கலாம், அது தெரியல. ஆனா இங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஒருவேளை நல்லா வளர்ந்திருந்தாலும் இதா இருந்தா கூட சபையில மூப்பர் தேர்ந்தெடுத்துட்டோம் இல்லையா, அப்ப அந்த மூப்பரை தான் அந்த தேர்ந்தெடுத்தது எவ்வளவு காலம்னாலும் நீட்டிக்கலாம்.
ஒருவேளை அந்த மூப்பர்கிட்ட சரியான திறமை இல்லை, நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம், சரியா அவங்களுக்கு பத்தலைன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், 6 மாசத்துக்குள்ளேயோ இல்ல ஒரு வருஷத்துக்குள்ளேயோ நீங்க வேற மூப்பரை தேர்ந்தெடுக்கலாம். இல்ல அவர் நல்ல ஒரு இதா இருந்தாக்கா தொடர்ந்து அவங்க மூப்பரா இருக்கலாம். அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்வது நலமா இருக்கும். அதற்காக போய் நம்ம திரும்பி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை கரெக்டா நான் சொல்றது எப்படின்னு அதான் எனக்கு புரியுது. அடுத்து பாக்கி சொல்லி ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் பீரியட் அப்படின்னா இல்ல, அது நம்ம பார்க்கணும். சரிங்களா? அது யாருடைய டெஸ்டினேஷன், யாருடைய கிடையாது. என்ன காரணம் ஏதுங்கிறது அடுத்தது. ஒரு நல்லது கெட்டது அது அடுத்தது. சபையினுடைய முடிவுகள் பைபிள் தான் டைம் சொல்லலாம். யாரையாவது அவங்க வயசுல மூத்தவங்க ரொம்ப வருஷம் இருக்காங்க, இதெல்லாம் ஒரு காரணம் வச்சு சபையில ஒரு எல்டரை செலக்ட் பண்ணலாமா அப்படின்னா வயசு சத்தியத்துல ஓகே. அந்த மாதிரி அதாவது மெனி பர்சன்ஸ் மே என்ன இருக்குன்னா யாராவது அவங்க வயசா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு வெல்டர் இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா இல்ல. ஆனா கனம் கொடுத்துருக்கான் நிறைய கனம் ரொம்ப கொடுத்துருக்காங்க. இப்ப ஒரு வெல்டர் இப்ப ஒரு முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இதுதான் என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் சரிங்களா, 1 வருஷம் ஒரு எல்டர் வச்சுக்குவாங்க. ஏன்னா நிறைய நியமங்கள் ஒருவேளை சரியா இல்லை அப்படின்னா 1 மாசம் திறமை யாருமே அதுக்கு திறமை இல்லை சரிங்களா. அதுல இல்லை அப்படிங்கிறப்ப ஒரு இருக்கிறவங்கள இந்த 6 மாசம் பார்த்துக்கோங்க. எல்லாருமே வழிகளை பார்ப்பாங்க. அந்த காரியத்தை கேட்டுக்கலாம். கொஞ்சமா முயற்சி செஞ்சு வரவங்களுக்கு கொஞ்சம் பீரியட் கொஞ்ச காலம் மட்டும் இருந்தா ஓகே. எல்லாத்துக்குமே லாஸ்ட் இருக்கிறத முக்கியமா பார்த்துக்கணும். தேவனுடைய திட்டம் இருக்குதா இல்லையாங்கிறது ரொம்ப கவனமா பார்த்துக்கேன். இது நம்ம செய்ய போறோம், ஒரு விஷயம் செய்ய போறோம் அப்படின்னா அதுல தேவனுடைய சித்தம் இருக்கா அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஜாப் அண்ட் ஈஸி எலெக்ஷன். ஒரு இடத்துல பாக்குறப்ப அது இட்ஸ் எ ட்ரையல். நிறைய இடத்துல அனுபவங்கள் இந்த ஒரு விஷயங்கள்னால இங்க மட்டும் இல்ல உலகம் கூடாது. அது ஒரு ட்ரையல் அந்த சபை போயிட்டு வருது. சரியானபடி ஒரு இது வரல அப்படின்னா அதனால ப்ராப்ளம் நிறைய பேர் இறந்து கூட போயிருக்காங்க. அப்படின்னு சரி ஒரு
அப்படியெல்லாம் இருக்கு. அதனால இந்த எல்டர்ஷிப் நீங்க சொல்லிட்டு போயிட்டு அடுத்த சமயத்தை கொஞ்சம் நிறைய ஹிஸ்டரியில வரலாற்றுல பார்த்தப்ப ஏன் எல்லாரும் இதுல ரொம்ப கவனம் செலுத்தி சரியா வருமா சரியா தயாராகும் சரிங்களா உங்களுடைய மனசு தயாராகி ஒரு ஈக்குவலி அது மாதிரி என்னன்னா இந்த காலம் சொல்லியிருக்காங்கல்ல, ஒரு வருடம் பாதி அல்லது கால் வருடம் போதுமானதாக இருக்கலாம்னு சொன்னதுல கீழே என்ன கொடுக்குறாருன்னா, முன்பு சொல்லப்பட்ட காலம் திறமையுள்ளவர்கள் என்று எண்ணப்படுகிறவர்களுக்கும், அதாவது முதல்ல சொல்லப்பட்டாங்கன்னா அந்த ஒரு வருட காலம் வந்து திறமை உள்ளவர்கள் என்று சொல்லப்படுபவர்களுக்கும், பிந்திய காலம் அப்படிங்கிறது இந்த கால் வருடம் பாதி வருடம் அப்படிங்கிறது பிந்திய காலம் அதிக திறமை இல்லாதவர்கள் என்று கருதப்படுபவர்களுக்காக சபையில் சட்டம், புத்திமதி, ஆலோசனை அப்படின்னு அங்க சொல்லியிருக்குது சபையில அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கலாம். Former brother, one elder was there with us, so his time is going to be completed. If he is good enough, we can continue with him also. But he should not take that office. Okay. He will not take the office. He will take the office. ஒரு எலெக்ஷன் பண்ணாலும் ஒருத்தர் வந்து அந்த பொறுப்பு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க என்ன கான்ஃபரன்ஸ் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போலாம் நெக்ஸ்ட் வந்து பேசுங்க. மூப்பர்களின் எண்ணிக்கை. வேதாகமத்தில் மூப்பர்கள் எத்தனை பேர் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடவில்லை. ஆனாலும் சபையில் அளவை பொறுத்ததும் திறமைசாலியானவர்கள் என்பது போன்று இருக்கும் தொகையினரை பொறுத்தும் இருக்கும். யாரையும் ஒரு விசுவாசி அல்லது முற்றுமாக அர்ப்பணம் செய்தவர் என்று யூகிக்க கூடாது. அவர் மூப்பராக தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னரே அவருடைய விசுவாசத்தை குறித்து தன்னுடைய வார்த்தையினாலும் செயலினாலும் தவற்றிற்கு இடமில்லாத வகையில் சாட்சி பகருகிறவராக இருக்க வேண்டும். எத்தனை பேர் மேல் சொல்லப்பட்ட தகுதிகள் உள்ளவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்கள் மத்தியில் வேலைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக இருப்பதை நாம் விரும்புகிறோம். இவர்களில் சிலரை எப்படியாயினும் சில வகை ஊழிய அல்லது சுவிசேஷ பணியோ ஈர்த்துக்கொள்ளும். சிலரை பகுதி நேரத்திற்கு கூட ஈர்த்துக்கொள்ளக்கூடும். ஒவ்வொரு சபையும் தன்னிடத்திலிருந்து பரவலான இடங்களில் வேலைகளை செய்யும்படியாக தொடர்ந்து செல்லக்கூடிய போதகர்களை
அனுப்பக்கூடிய ஒரு வேதாகம பல்கலைக்கழகமாக இருக்கும். மற்றவர்கள் மேல் பொறாமைப்படுகின்ற மற்றவர்கள் ஊழியம் செய்யாதபடி தடை செய்ய வேண்டும் என்கிற விருப்பமுள்ள மூப்பர்கள் தொடர்ந்து இருக்க தகுதியற்றவர்கள் என்று கருதப்பட வேண்டும். இருந்தாலும் தன்னுடைய கர்வத்தை திருப்திப்படுத்தும் வகையில் திறமையற்றவர் அல்லது கற்றுக்குட்டியாக இருக்கிற ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்படக்கூடாது. சபையானது கிறிஸ்துவின் சரீரமாக சபையின் அங்கங்களாக இருக்கிறவர்கள் தலையாய் இருக்கிறவர் எப்படி வாக்குப்பதிவு செய்ய விரும்புகிறாரோ அப்படியே அவர்களும் செய்ய வேண்டும். அப்போஸ்தலர்களால் இந்தந்த தகுதிகள் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும் போது, ஊழியத்திற்கு ஒவ்வொருவரும் தகுதியில்லை என்று காணப்படும் போது ஒரு மூப்பரை தெரிவு செய்வதை குறித்து ஒருவேளை ஒரு எச்சரிப்பு கொடுப்பது நல்லது. மேலும் திறமையற்றவர்களை தெரிவு செய்வதை காட்டிலும் மூப்பர்கள் இல்லாமல் இருப்பதே நல்லது. இதற்கிடையில் மூப்பர்கள் ஊழியத்திற்கு தகுதியான ஒரு சகோதரர் காணப்படும் வரையில் வேதாகமம் ஒரு பாட புத்தகமாக வைக்கப்பட்டு நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் வேதாகம பாடங்களில் போதகராக உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பராக சகோதரர் ரசல் இருப்பது போல் கூட்டங்கள் சாதாரண முறையில் நடைபெறட்டும். The number of elders. The number of elders is not limited in the scriptures, but reasonably much would depend on the size of the ecclesia, as well as upon the number available, competent, etc. None should be assumed to be a believer and to be fully consecrated. Both by word and act he should have given unmistakable evidences of both his faith and consecration long before being chosen an elder. We favor having as many as possessed of the outlined qualifications and the dividing of the services amongst them. If the proper zeal actuates them, some kind of missionaries or evangelists work will soon claim some of them, or proportions of the time of many. Each ecclesia should thus be a theological seminary from which efficient teachers would continually be going forth to wider fields of service. The elder who would manifest jealousy of others and a desire to hinder them from ministering should be considered unworthy of continuance. Yet no one, either incompetent or a novice, should be chosen to satisfy his vanity. The church, as members of the body of Christ, must vote as they believe the head would have them vote. A caution should perhaps be given against electing an elder where none is found competent for the service. Under the qualifications set forth by the apostles, far better have no elder than incompetent ones. In the interim, until a brother shall be found competent for the service, let the meetings be of an informal kind, with the Bible as the textbook, and with Brother Russell representatively present as a teacher in the scripture studies, your chosen elder, if you so prefer. Oh. அதாவது இதுல வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, வேதாமகத்தில் மூப்பர்கள், அதாவது இவ்வளவு பேர் தான் வந்து மூப்பர்கள் இருக்கணும் அப்படின்ற வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில வந்து சொல்லலை. சரிங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கிளியரா கொடுத்துருக்காங்க. அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னா, சபையின் அளவை பொறுத்தும். சபையில ஒரு 100 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா 100 பேரால ஒருத்தரை வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ சபையோட அளவு எவ்வளவு இருக்கோ
அதுக்கேற்ற மாதிரியும் அதுல அவங்க திறமைசாலியா இருக்காங்களா, அந்த டேலண்ட் அவங்க அந்த திறமை இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் வந்து நம்ம மூப்பர்களோட எண்ணிக்கை நாம வைக்கணும்னு சொல்லிட்டு இதுல வச்சிருக்காங்க. அப்படியே வச்சாலும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள முழுசா அர்ப்பணிச்சவங்க அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம எல்லாம் வந்து யூகிக்க கூடாது, அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம நினைக்க கூடாது. சோ மூப்பர்களாக அதாவது மூப்பர்களா அவங்கள வந்து நம்ம தெரிந்து கொண்டதுக்கு முன்னரே என்ன அப்படின்னா அவங்களுடைய விசுவாசத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வார்த்தையில, அதாவது தன்னுடைய வார்த்தை அப்புறம் அவங்களுடைய செய்கையில வந்து பாத்தீங்கன்னா சாட்சி கொடுக்கறவங்களா இருக்கணும். சரிங்களா? அதாவது அவங்க செயலே தெரிஞ்சிடும் அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு, நான் தேவன் மேல வச்சிருக்க விசுவாசம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி விஷயத்த வச்சு அவங்க வந்து சாட்சி கொடுக்கறவங்களா இருக்கணும் இந்த மூப்பர்கள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்களோ, எத்தனை பேர் மேற்கோள் சொல்லப்பட்ட தகுதிகள் இந்த தகுதி எல்லாம் இருக்கோ அப்படியெல்லாம் காணப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைகளை வந்து பிரிச்சு கொடுக்கணும். சரிங்களா? ஒருத்தருக்கு இந்த வேலை, இன்னொருத்தருக்கு இந்த வேலை, இந்த எல்டர்ஸ்க்கு வந்து இந்த வேலை நீங்க பாத்துக்கோங்க, இந்த எல்டர்ஸ்க்கு வந்து இந்த வேலை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு கொடுக்கறதா வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு சின்ன கரெக்ஷன். கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல, சர்வ் பண்றதுக்கு 100 பேருக்கு ஒருத்தர் பண்ண முடியாது. அது என்ன கண்ட்ரோலிங் எல்டர் ஆயிடுச்சுன்னா அது கண்ட்ரோல், அப்படி நமக்கு அந்த எண்ணம் நமக்கு வரக்கூடாது. எல்டர்னா சர்வ் பண்றதுக்கு, ஜஸ்ட் டு கரெக்ட். டோன்ட் மைண்ட். இல்ல கையில வச்சுக்கிட்டே இருந்துட்டு அதனால அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறது அவங்க விருப்பப்பட்டு எனக்கு இது கொடுங்க, எனக்கு இந்த இது கொடுங்கன்னு கேட்டா கொடுக்கலாம். எனக்கு இந்த இதுல நான் ஊழியம் செய்ய இந்த மாதிரி பண்றேன், இல்ல நான் வந்து எல்லாம் ஒழுங்கு பண்றேன், சேர் எடுத்து வைக்கிறேன், அது பண்றேன், இதை பண்றேன், கூட்டுறேன், எனக்கு அதை கொடுங்க. அவங்கவுங்க என்ன விரும்புறாங்களோ அந்த இது. ஆனா எவ்வளவு இப்போ நம்ம இவ்வளவுதான் இருக்கிறோம்னா அதுக்கு தக்கன மூப்பராடுங்க. இப்ப 10 பேரையும் மூப்பராக்க முடியாது இல்லையா? 10 பேர் இருக்கிறோம், 10 பேரையும் மூப்பராக்க முடியாது. எவ்வளவு உங்களுக்கு பண்றீங்களோ அந்த எண்ணிக்கைக்கு தக்கன ஒரு மூப்பரா எடுங்க. அந்த மூப்பர்களுக்கு அவங்க என்ன பண்ணணுங்க. இப்போ நிறைய இடத்துல எல்லாம் நம்ம பாக்குறோம் 100 பேர் 200 பேர் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க, மூப்பருங்கிறத பகிர்ந்து கொடுத்துருவாங்க. அவங்க வந்து அந்தந்த வேலை நாங்க எடுத்துக்கிறோம், நான் இந்த வேலை எடுத்துக்கிறேன், நான் இந்த வேலை எடுத்துக்கிறேன் பொறுப்பா செய்வாங்க. அப்படி நம்ம செய்யலாம். அதே சமயத்துல இன்னொரு முக்கியமான காரியம் என்ன சொல்றாருன்னா, இந்த மூப்பரா இருக்கிறவங்க ஒருவேளை மத்தவங்க மேல பொறாமை கொள்ளக்கூடாது, மத்தவங்க மேல என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா அவங்க ஊழியம் பண்றதுல தடை பண்றவங்களாக ஒருவேளை அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள மூப்பரா ஆக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தன்னை மட்டும்தான் கனப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க, அதனால அவங்கள பண்ணாதீங்க, அவங்க தகுதி இல்லை, மூப்பருக்கு தகுதி இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்ததாக அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஏன் அப்படி கௌரவமா இருக்கிறாங்க அப்படின்னா கற்றுக்குட்டியா இருக்காங்க. அதாவது எப்படி சொல்ற புது ஆளா இருக்கிறாங்க. சத்தியத்துல இன்னும் சத்தியத்துல நல்லா முதிர்ச்சியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வராது. அனுபவம் இல்லாத வச்சு அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களையும் தேர்ந்தெடுத்துறாதீங்க, தயவு செய்து தேர்ந்தெடுக்காதீங்கன்ற. இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து நம்ம தலை, அவரு என்ன யோசிப்பாரு, அவரு என்ன பண்ணுவாரு, அதை நீங்க யோசிங்க அப்படின்னு அங்க சொல்றாரு. இப்படியே தகுதி அப்போஸ்தலர்களும் அப்படிதான் சொல்றாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள தேர்ந்தெடுங்கன்னு. ஒருவேளை அந்த மாதிரி தகுதியை நம்ம எக்லிசியால இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ணிடாதீங்க, சத்தியத்தை வச்சுக்கோங்க, இந்த இதை வச்சுக்கோங்க, இதை வச்சே வழி நடத்துங்க. அந்த தகுதி யாருக்கு வருதோ அது வரைக்கும் நீங்க மூப்பரே தேர்ந்தெடுக்க வேணாம். தலையா இருக்கிறவர் எப்படி வாக்குப்பதிவு செய்ய விரும்புகிறாரோ, அவர் எப்படி வந்து யோசிக்கிறாரோ அதே மாதிரிதான் நாமளும் யோசிக்கணும் அப்படின்னு. இங்க எல்லாரும் கவர் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு சின்ன பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எஃபேசியர் சொன்ன மாதிரி வேற சகோதரர்களோட சர்வீசஸ்க்கு தடையா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம என்னணும்.
ரெண்டாவது, ஒருவேளை தெரியாம அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம எல்டர்ஸா எலெக்ட் பண்ணாலும் அது கண்டினியூ பண்றதுக்கு அவங்களுக்கும் அந்த தகுதி இல்லை அப்படின்னு நம்ம எண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதனால அவங்க இது நம்ம பார்த்தோம், ஒரு வருஷம் 6 months 3 months அந்த பேஸ்ல சபை வந்து அந்த டிசிஷன் வந்து எடுத்துட்டு ஸோ அங்கே எவ்வளவு நாள் அவங்களுக்கு கொடுத்துட்டு மற்றது நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு தான் போக முடியும். ஒருவேளை அந்த சூழ்நிலை அவங்க தான் பெஸ்டா இருந்திருக்காங்க குவாலிஃபிகேஷன்ல, கொடுக்கப்பட்ட குவாலிஃபிகேஷன்ல வேற எந்த சகோதரனும் அந்த மீட் பண்ண முடியல அப்படின்னா எதுவுமே நீங்க செய்யாதீங்க, எலெக்ஷன்ஸ் நீங்க கண்டக்ட் பண்ணாம நமக்கு பைபிள் இருக்குது. அப்படியே நம்ம மூத்த சகோதரர் 7ஆம் தூதை வந்து இந்த ஸ்டடீஸ் இந்த ஸ்கிரிப்சர்ஸ் நமக்கு கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க 7ஆம் தூதனையும் நீங்க ஒரு எல்டரா வச்சுட்டு, ஆனா அவங்களோட கருத்துக்கள் ரைட்டிங்ஸ் நீங்க எல்டர்ஸா எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு தக்க மாதிரி சபை நீங்க வழிநடத்திக்கலாம். அப்படியோட பாயிண்ட் இங்க நமக்கு கொடுக்கப்பட்டது. Yes, brother. Actually, everyone covered. One fields of service. Wider, it's one going forth to wider fields of service. This is the main point for the elder. So, என்னன்னா work என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவங்க போறது ஹார்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஹார்வெஸ்ட் பண்றது எங்கேருந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா ஃபாதர்ல இருந்து ஜீசஸ்ல இருந்து அப்போஸ்தலருக்கு இருந்து நமக்கு. அந்த தகுதி இருக்கிற எல்டர்ஸ்க்கு யாரும் we should not stop him or we should not be jealous on him. ஜலஸ் இருக்கக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து எல்டருக்கு ஒன்னு பாயிண்ட் இங்க என்னன்னா அவங்க அப்படிதான் ஒரு 300 மெம்பர்ஸ் இருக்கும்போது எல்டர்ஸ் நிறைய இருக்கும். ஒரு எல்டர் நல்லா பண்ணுவாரு ஹார்வெஸ்ட், செகண்ட் எல்டருக்கு பண்ண முடியல. அப்போ அவங்க பார்த்து அவங்க ஜெலஸ் ஆகக்கூடாது. ஆனா அவங்க என்ன பண்ணணும்னா அவங்க சப்போர்ட் பண்ணணும். ஸோ சப்போர்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணணும்னா கன்னிங் நேச்சரா இருக்கக்கூடாது. அப்படி பிரதர் சொல்றாரு, ரசல் பிரதர். ஸோ நம்ம எப்படி படிச்சோம்னா அப்போஸ்தல் படிக்கும்போது பவுலுக்கு பர்னபாஸ்க்கு ஜெருசலேமுக்கு அனுப்பும் போது அந்தியோக்கியா அங்கே சொல்லப்படுறாரு எல்டர்ஸ்க்கு இருக்கிற மெயின் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படி. ஸோ அது ஜலஸ் இல்லாம எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்றதுக்கு அவங்க கண்டிப்பா ஃபர்ஸ்டா இருக்கணும். இது கரெக்ட், இது தப்பு, இப்படி இருக்கு, நீங்க இப்படி கத்துக்கணும் அப்படி சொல்றதுக்கு அந்த ஜலஸ் இல்லாம ஹார்வெஸ்ட் பண்றதுக்கு நம்ம கீழே இருக்கிற யாராரு அவங்களோட கூட வாட் எவர் வி ஆர் லேர்னிங் he shouldn't read to be make us to understand better. இதுதான் 2 points I want to add. Thank you, brother. ஒரு பாயிண்ட் நம்ம ஆட் பண்ண விரும்புகிறோம். இதுல என்னன்னு பார்க்கும்போது வந்து பொறாமை அப்படின்ற ஒரு வார்த்தை மென்ஷன் ஆயிருக்கு. அப்போ ஒரு எல்டரை வந்து நம்ம பொறாமைப்படாம வந்து சபையை வழி நடத்தணும்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவர் வந்து சகோதரர் வந்து கிறிஸ்துவா பார்த்தாங்க அப்படின்னா அந்த பொறாமைன்றது வராது. அப்போ ஒரு ஏன்னா மாம்சத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து பொறாமை இருக்கும். அது டெஃபரெண்டா உண்டு, ஏன்னா பாவத்துல இருந்த மனுஷனால. ஆனா வந்து ஒவ்வொரு சகோதரி வந்து கிறிஸ்துவா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த பொறாமைக்கு அந்த இடத்துல வந்து வேலை இல்லைன்னு நம்ம பார்ப்போம். பாயிண்டா இருக்கு. தேங்க்யூ. இதுல வந்துட்டு அவரு இந்த சபையில இருக்கிறதுக்கு தகுதியில வெளியில நம்ம பார்த்துட்டு நம்ம சொல்றோமா? மூப்பரா இருந்து இல்ல பிரதர், மூப்பரா இருந்து இங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்றது இந்த சபைக்கு தகுதி இல்லைன்னு வெளியில பார்த்து நம்ம சொல்லமான்னு கேட்குறேன். வெளியிலனாக்கா இப்போ வீட்டுல இப்போ சபையில எப்படி இருக்கிறாங்க, கரெக்டா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, அவரோட செயல்கள் யாரையும் ஒரு விசுவாசி அல்லது முற்றிலுமாக அர்ப்பணம் செய்கிறவர்கள் யாரையும் அப்படி யூகிக்காதீங்க. அவர் மூவராக தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்னரே அவருடைய விசுவாசத்தை தன்னுடைய வார்த்தைகளும் செயலினாலும்
சரிங்களா? யூ ஷுட் நாட் கம் அண்ட் ஆக்டிங். சரிங்களா? இங்க வந்து ஆக்டிங் பண்றவங்க எல்லாம் வேணாம். சரிங்களா? வீட்லயும் சரி வெளியிலயும் சரி மாதிரி இருக்கணும். அப்படி பக்குவப்படாதவங்க இப்போதைக்கு வைக்காதீங்க. அவங்களும் விலைக்கு வெளியே அனுப்புங்க அதெல்லாம் கிடையாது. எல்டரா வைக்காதீங்க. சரிங்களா? அவங்க டைம் சரி. புது சிருஷ்டி வாழ்க்கை அப்படிங்கிறது மெயின் வந்து நம்ம பர்சனல் தான். சரிங்களா? இப்போ பியூர்லி பர்சனல் ரிலேஷன்ஷிப் கரெக்டுங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு பர்சனல்ஸும் எங்கேயும் போக முடியாது. எதிராக சபைகளோ இந்த பெயர் சபைகள் இங்க இங்கேயும் நமக்கு ரொம்ப ஃபீல் கிடைக்காதுன்றதுனால இந்த மாதிரி ஒரு கார்பரேஷன் நமக்கு தேவன் ஏற்படுத்தி வைக்கிறார். சகோதரர்கள் ஒருங்கிணைந்து கூடுவார். எத்தனை நன்மையும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வரப்ப நிறைய பேர் வந்தாச்சு. சரிங்களா? நிறைய பேர் வரப்ப அதை லீட் பண்றதுக்கு சில பேர் வரும். கேட்கலா? அப்போ ஒரு அந்த ஃபார்மேஷன் பண்ணி ஒரு ஒழுங்குமுறை ஒரு ஆர்டர் எல்லாருமே பர்சனலாவும் நல்லா தான் இருக்கணும். இல்ல சபையிலேயும் நல்லா தான் இருக்கணும். எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமே முப்பதாக தான் ட்ரைன் வளரணும். முப்பதுக்குரிய குவாலிஃபிகேஷன் தான் வளரணும். ஏன்னா சபைக்குரிய குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதை வளர்த்தாலே நல்லா வருவாங்க. ஒருவேளை ஒரு சபையில 10 பேர் தான் இருக்கிறாங்க. 10 பேருமே அந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்க. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? எடுத்துக்கலாம். நம்ம தேர்ந்தெடுக்கலாம். லிமிட் கொடுக்கலாம். Is there a limit to the numbers of elders in congregation? No. அப்படின்னா 10 பேர் கூட எழுதுறாங்க. வேலையை ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலை பிரிச்சு கொடுத்துருவாங்க. 10 பேர் எழுதுறாங்க. 10 பேர் ஆனா அதுக்கு தகுதி அந்த வளர்ச்சியினுடைய வேறுபாடுகள் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த வளர்ச்சியில பெஸ்ட்டுக்கு போகணும். பட் 10 பேருமே தகுதியா இருக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த சபை ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. ஏன்னா 10 பேரும் வெவ்வேறு இடத்துல ஊழியம் செய்வாங்க, ஆலோசனை பண்ணுவாங்க. சரிங்களா? முக்கால்வாசி அப்படி அமையறது இல்லை. முக்கால்வாசி 10 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. வாழ்க்கை ஃபுல்லா 10 பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க. அவங்க வேலையை செய்யணும். இந்த ஆலோசனை பண்ணல எதுவுமே பண்ணல. சரிங்களா? இப்படி அமையாது. ஒருவேளை அப்படி இருக்கிறாங்க, ஒரு 10 பேர் அப்படி அமைச்சிட்டாங்க அப்படின்னா 10 பேர் எழுறாங்க ஓகேதான். என்ன பண்ணுவோம்? நிறைய வேலைகள் இந்த 10 பேர் நிறைய கொண்டு வரப்ப அங்க திரும்ப நான் 100 பேர் ஆகிடும். 100 பேரை எழுதராக்க முடியுமானா அந்த சூழல் அமையாது. அதே மாதிரி அமையாது சூழல். 100 பேர் அப்படி அமையாது. இந்த இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த 10 பேருமே 10 வருஷத்துக்கு உட்கார்ந்து அது வந்து எப்படி ஆகுதுன்னா அவங்கள நீங்க வந்து முகத்தாட்சியை பார்த்து வச்சுட்டு முடியாது. அப்படின்னு நம்ம முகத்தாட்சியை பார்த்து 30 இருக்குனாக்கா அந்த ஏஜ் எனர்ஜி இருக்குங்களா? இவ்வளோ எல்டர்ஸ்னாக்கா இவ்வளோ ஏஜ் இருக்குமா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கார்த்திக் இவங்க வந்துட்டு இன்னும் சிறிய வயசு, இவங்கள எல்டர்ஸா அப்படி நம்ம தேர்ந்தெடுக்க முடியுமாட்டு நான் வயசுல 12 வயசுல 60 வயசுக்கு முயற்சி இருந்துச்சு. அந்த எண்ணத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த விஷயம் அவருக்கு வந்து நாட்டு நிர்வகிக்கக்கூடிய ஒரு வந்துருச்சு. ரொம்ப டெடிகேஷன் இருக்கு. விளையாட்டு பணம் இல்லை. 12 வயசுல ஒரு 20 வயசுல பேச்சுலர். அந்த விளையாட்டுத்தனம் தான் ரொம்ப உண்மைத்தன்மை இருக்கு. அவங்க வேலையை மற்ற வெளியிலும் சரி உலகிலும் சரி அவங்களோட மெச்சூரிட்டி ஷூட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப அவங்களால பண்ண முடியும். சின்ன வயசு பையனா பார்க்க முடியல. உங்களால எடுத்து செய்ய முடியும் இந்த வேலையை. டேலண்ட் இருக்கு. அது நமக்கு தீத்துவே நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். பவுல் வந்து தீத்துக்கு அந்த பொறுப்பு கொடுத்துட்டு நீங்க அங்க போய் அவங்களுக்கு கத்தி கொடுத்துட்டு நீங்க என்னன்னா அப்படிப்பட்ட அந்த ரோல் மாடல் அங்கே தீத்து இருக்கிறாங்க. அதனால நீங்க அங்க போய்
சொல்றது மட்டும் இல்லாம உங்களோட ரோல் மாடலா அவங்களை காமிச்சு யார் என்னென்ன செய்யணும் அப்படி அந்த அந்த அறிவை கொடுத்துட்டு அவங்களுக்குள்ள அந்த தேர்தல் அந்த எலெக்ஷன்ஸ் நடத்தி நீங்க ஒரு எல்டரா அங்க வச்சு நீங்க வாங்க அப்படி எக்ஸாம்பிள் இப்பயே சொல்லப்பட்டது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் உலகத்துல இருக்கலாம். அவங்க படிச்சு முடிச்சுட்டு எல்லா டேலண்ட்டையும் கத்துக்கிட்டு அவங்க ட்ரெயின் 7 வருஷம் பண்ணி அவங்களை கொண்டு வந்து வைப்பாங்க. ஆனா அந்த ஏரியால ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து 60-50 இருப்பாரு. ரொம்ப வருஷமா அங்கே அனுபவம். ஆனா இவர் தான் வந்து அங்கே பண்றாரு. ஏன்னா அவர் சின்ன வயசு தான். ஏன்னா அவங்களோட பிரெயின் வந்து அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிடுறாங்க. எப்படி எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு அவங்க படிக்க வேண்டியிருக்கு, நிறைய எழுத வேண்டியிருக்கு. சரிங்களா? அந்த பிரெயின் வந்து ஹோல்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி பிரெயின் தான் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? வயசு இல்லை. ஒன்று இப்போ இந்த எல்டர்ஸ் மாதிரி சொல்கிறோம். இப்போ நம்ம நீங்கள் சொன்னீங்க கிளியராக புரிஞ்சிச்சு எனக்கு. ஒருத்தருக்கு தகுதி இருக்குது, ஒரு நல்ல திறமைசாலினாக்கா அவங்களும் எல்டர்ஸாக எடுத்துக்கலான்ட்டு. ஆனால் இது வந்துட்டு வெளி இதில் எங்கேயுமே கிடையாது. எக்ஸாம்பிள் நம்ம பேர் சர்வீஸ் சொல்கிறேன். அங்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் எல்டர்ஸ் ரொம்ப வயசானவங்க அவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த பொதுவாக அப்படிதான் எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம இதில் அந்த மாதிரி எதுவும் கட்டாயம் கிடையாது. வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல வந்து உங்க எலெக்ஷன் வைக்கிறது இல்ல, அந்த மாதிரி ஓட்டிங் இல்லையே. ஒரு மேனேஜ்மெண்ட்ல இருக்கான் அந்த மாதிரி ஜாப் தான் பண்றாங்க. பிரதர், இதுதான் நமக்கு இந்த இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப ஸ்டார்டிங் பெயர் சபையில தான் கொண்டு வந்தாங்க பிரதர். கரெக்ட் எழுத்துக்கள் பெயர் சபையில அந்த ஆர்டைன்ட் அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மீனிங்கு அவங்க தவறா எடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களே ஒருத்தர் செலக்ட் பண்ணி நீங்க தான் இங்க எல்லாம் இருக்கணும், இல்ல நீங்க தான் மூப்பரா இந்த வேலையை செய்யணும் அப்படி அவங்களே டிசைட் பண்றாங்க. ஆனா அந்த பட்சம் அவங்க தவறா புரிஞ்சுட்டு தவறாதான் அங்க வழி நடத்திருக்காங்கதான் பார்த்துதான் அதுக்கப்புறம் நம்ம சபைக்குள்ள இந்த கிறிஸ்டியன் சபைக்குள்ள வந்தா அது எப்படி இருக்கணுமோ நமக்கு கொடுக்கப்பட்டே வருது. ஸோ இதுல இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே நீங்க நம்ம பெயர் சபையோட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி அந்த டாபிக் முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க தவறா நடத்திருக்கிறாங்க அப்படி. ஸோ நம்மளோட சபையில தான் நம்ம இது பார்க்கணும். பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி இந்த ஒழுங்குக்குள் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க இப்படி நம்ம பார்க்கணும் அப்படி. எல்லாத்துலயுமே முக்கியமா வந்து செய்யக்கூடிய இன்வால்வ்மெண்ட், வாலண்டரி. எதை வேணாலும் செய்யறாங்க, வாலண்டரி இருக்கும். திறமையை கையாளுறது. மூத்தவங்க வந்து சில கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு ஞானமா அவங்களுடைய ஈகோவை ட்ரிகர் பண்ணாம, அவங்களுடைய எந்த ஒரு அவங்களுக்கு மரியாதை குறைக்காம, கணக்கு குறைக்காம அவங்கள பேசி சொல்றதுக்கு தெரியும். ஸ்பீக்கர் போகுது விஷயத்துல பார்த்தா போல் வந்து சின்ன பையன், ரைட்டுங்களா? போல் வந்து ரொம்ப சின்ன வயசு, ஸ்பீக்கர் வந்து ரொம்ப மட்டும், ரைட்டுங்களா? அப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் வந்து போல் கரெக்டா ஹேண்டில் பண்றது. ஸ்பீக்கர் போலீஸ் கேட்க நல்லா இருந்ததுனால just 30 years. கரெக்டுங்களா? பீட்டர் மெச்சூரிட்டி தான் அவர் ஆண்டவரே சொல்லுவது. கரெக்டா? அக்செப்ட் பண்ண மாட்டாங்க விஷயம். அவங்க நியாயப்பிரமாணம். சரிங்களா? அப்போ அந்த மெச்சூர்டே டிசிப்ளின் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கு. வருவாங்க. இன்னும் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம், இருக்கலாம். அப்போ அப்படிதான் இப்போ ஒருத்தர் வந்து இப்போ 10 வருஷம் 15 வருஷமா மூப்பர்னா கொஞ்சம் ஏஜ் பர்சனாக இருப்பாங்க, ஒரு சபையில் இருப்பாங்க. அந்த அவ்வளோ வருஷம் இருந்தாலுமே சப்போஸ் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி மைண்ட் இல்லைனாக்கா
சபையில் இருக்கலாமா? அவங்க எவ்வளோ வருஷமாச்சு இருக்கலாம். சும்மா ஏதோ ஒரு இப்போ நம்ம எப்படி வந்துட்டு போகிறோம் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் அவங்க எந்த ஒரு பதவியும் கொடுக்காம அப்படியே இருக்கலாமா? அவங்க எவ்வளோ வருஷம்னாலும் இருக்கலாம். ஆனா அப்படியும் இதுவுமே கூடாது. மன்னிச்சு முடியாது. உங்களுக்கு பேச வராது, சரியா பேசுறது வராது, சரியா ஹேண்டில் பண்ண முடியாது. அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அமைதியா இருந்து அவங்களோட சொந்த வளர்ச்சியில அவங்க நல்லா வளரலாம். சொந்த வளர்ச்சியில சபையாகிறதுக்கு நல்ல சான்ஸ் அவங்க தான் இருக்கு. அமைதியா இருக்காங்க. அது கூட கலெக்டர் குவாலிஃபிகேஷன் எல்டர்ஷிப் இல்லை. அதனால சபையாகிறதுக்கு எல்டர் ஆனாலும் சபையாகிற குவாலிஃபிகேஷன் இல்லவே இல்லை. நல்லா அதை தெரிஞ்சு ஆமா ஜாதி இருக்கும், எல்லாமே இருக்காது. இருக்கிறதால லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க பிரதர். சகோதரர் ரசல் இருப்பதை போல கூட்டங்கள் சாதாரண முறையில் நடைபெறலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யாருமே எந்த ஆகல, எல்லாம் தகுதி இதாகல வரல அப்படின்னா ரசனோட ரைட்டிங்ஸே போதும். அதை வச்சு நம்ம நடக்கும். நம்ம நடக்கவே இல்லை, எல்லாமே நடக்கும். எதுவுமே போயிட்டு சில வேலைகள் செஞ்சப்போ ஒரு சில நல்லா இருக்கும், ஒரு சில மேல குரூப் கொடுத்து ரெப்ரஸன்டேஷன் பண்ணி இப்போ எல்டர் மீட்டிங்னு ஒன்று வச்சாங்க. இல்லை எல்லாருமே குரூப்பாக தான் அதான் யாராவது ஒருத்தர் போய் அந்த கம்யூனிகேட் பண்ணுறது எடுக்கிறதுக்கு அப்படின்றாலும் நல்லா அப்படியே எல்லா இடத்துலையும் வருவாங்க. இல்லாட்டி எல்லாம் சரியாக இருந்தால் அது கன்வென்ஷன் அந்த மாதிரி. இது நம்ம சபை அப்படின்றது ஒருத்தரோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. என்னன்னா ஒருத்தர்கிட்ட இருக்கிற டேலண்ட்ஸ் உள்ள இருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. அதை வெளியில கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் பண்ணணும். ஒரு விதத்துல அவர் வேற விதத்துல ஒரு டேலண்ட் இருக்கு, ஆனா பொதுவா அவரால் சபைக்கு சர்வ் பண்ண முடியல அப்படின்னா அவரை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. இவர் எதுவும் செய்ய மாட்டாரு அப்படின்னு நம்ம எந்த அளவுக்கு ஒருத்தரை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டு போறோமோ அதுதான். இதுல எல்லாரும் வரணும், எல்லாரும் செய்யணும்ன்றது எல்லாராலையும் எல்லாம் முடியாது. யார் யாருக்கு என்ன தளர்ந்து இருக்கோ சில சமயம் அது புதஞ்சு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அதை வெளியில கொண்டு வரலாம். நல்ல பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அந்த இதை என்கரேஜ் பண்ணலாம். இப்போ முடியல, அவங்களால நல்ல ப்ரேயர் தான் பண்ண முடியும் எல்லாருக்காக அப்படின்றதுக்காக அவங்கள நீங்க என்ன பிரதர் வந்ததுலேருந்து இப்படியே இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்லி அவங்கள ஒரு டிஸ்கரேஜ் பண்ணிடக்கூடாது. அவர்தான் இருக்கு சரிங்களா? அவருக்கு அந்த வாய்ப்பு போறப்ப இப்போதைக்கு யாரும் அவரை மாதிரி ட்ரீட் பண்ண சரிங்களா? இது வரைக்கும் அவரை மாதிரி யாருமே பண்ணவே இல்லை. அவரோட அடுத்த ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே அவங்க தான் எல்டர்ஸ்க்கு சூஸ் பண்றது. நம்ம ஹோலி ஸ்பிரிட் அவங்க நமக்கு கொடுக்கறாரு. only we are stretching a hand. அவங்க இல்லைன்னா we cannot stretch our hand and we can elect them. நம்மள ஒரு கருவியா தானே யூஸ் பண்றாங்க. அவர் மெயின் அவர் தானே தெரிஞ்சிருக்காரு. But God will see whether you are doing correct or not. சில தினத்தில் கேட்கிறது இவளாலோ all gathered இவளாலோ எஸ் அந்த சபையினுடைய and also accepted as God has permitted.
இப்ப எல்லாருமே நல்லா இருந்தாலும் கால்நடை கணக்கு தான். ஓகே ஒரு பாயிண்ட் வந்து இப்போ மூப்பர் நம்ம பார்க்குறோம். அப்போ மூப்பர்னா அதோடைய அர்த்தம் நம்ம பார்க்கும்போது வேலைக்காரன், அதாவது சபைக்கு வந்து ஊழியம் செய்யக்கூடியவர். நம்ம இன்னும் எக்ஸாக்டா நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா கரெக்டாக இயேசு கிறிஸ்து பார்க்கலாம். அப்போ வந்து தன்னுடைய ஊழியக்காரன்ட்ட வந்து தன்னுடைய கால கல்வி வந்து எக்ஸாம்பிள் காட்டுவாங்க. அப்போ ஒரு மூப்பர் அப்படின்னா அது ஒரு பதவி கிடையாது, ஒரு வேலை, அது ஒரு ஊழியம். அதை நம்ம எப்படி செய்யணுங்கிறது வந்து நம்ம செஞ்சு காட்டியிருப்பாங்க. அது ஒரு டெஃபினிஷன் நம்ம பார்க்கணும். பாயிண்ட் ஆகிட்டாங்க. அந்த பாதம் கடுகிறதும் நம்ம பார்த்தோம். ஸோ என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது சகோதரர்களுக்கு, நம்ம எப்படி சகோதரர்கள் ஆதாயப்பட முடியும், இல்லை என்கரேஜ் பண்ண முடியும், அவங்களை காப்பாற்ற முடியும். இது எல்லாமே அந்தந்த வேலைகள் மூப்பர்கள் மட்டும் இல்ல, எல்லா சகோதரர்களுக்கும் அந்த பொறுப்பு வந்து இருக்குது. பாதம் கடுகுதல் மாதிரி. Is there a limit to the number of elders in the congregation? ஏதாவது ஒரு வரைமுறைக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு லிமிட் இருக்கா அப்படின்னா நோ. சரிங்களா? ஸோ அந்தந்த சபைகள்ல தேவையானவர்களை அந்தந்த சபைகள் தீர்மானித்து, சரிங்களா, நம்ம எவ்வளவு வைக்கணுமோ தேவைகளை சந்திக்கிறதுக்காக 5 பேர் வைக்கிறீங்களா, 10 பேர் வைக்கலாம், 3 பேர் வைக்கலாம், சரிங்களா? இதுதான் நம்ம சில பிசினஸ் மீட்லாம் போடுறோம். நம்ம பிசினஸ் மீட்டிங் பண்றப்ப சபைக்கு என்னென்ன வேலைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அக்கௌண்ட் ஸ்ட்ரக்சர் பார்க்கறது, ஒருத்தருக்கு பார்க்கறது, அப்ப இதெல்லாம் செய்ய ஆள் வேணும் இல்லையா? அப்ப எத்தனை பேர் வேணுங்கிறத நமக்கு தீர்மானிச்சிடலாம். கேட்கலாம். சரி, அப்படி தீர்மானிச்சுட்டு எனக்கு வந்து 5 பேர் வேணும் அப்படின்ட்டு திறமை இல்லாத 5 பேர் உட்கார இருக்கலாமா? அதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறது நல்லது. அது கிடைச்சு better to have more elders than electing the incompetent. அப்படிதானே? அது ஒண்ணு. அடுத்த பாயிண்ட் பாக்குறப்ப வாட் ஷுட் பி தி குவாலிஃபிகேஷன், சரிங்களா? அப்படின்னு பாக்குறப்ப குட் எவிடன்ஸ், அதாவது என்னன்னா அன்மிஸ்டேக்கபிள் எவிடன்ஸ். அவங்ககிட்ட சாட்சி, நல்ல சாட்சி, தவறு இழைக்காத சாட்சி, சரிங்களா? தவறு அப்படிங்கிறப்ப பார்க்கணும், சபைக்கு ஆபத்தா வெளிப்பாடு என்னன்னா அதிகமா மிஸ்டேக்ஸ் வரும். எந்த மிஸ்டேக்ஸ் சபைக்கு விளைவிக்காத, ஒருவேளை இருக்குது, புறாம இருக்கு, சரிங்களா? ஒருத்தர் வளர போனான்னு மனப்பக்குவம் இருக்கு, நான் தான் இருக்கேன், ஒரு மனப்பக்குவம் இருக்கு. இது சபைக்கு ஆபத்தா இல்லையா? சரிங்களா? அந்த மாதிரி ஆளை இன்னும் அந்த எல்டரா வைக்கிறது தகுதி இல்லை. ஆனா அவங்க என்ன பண்ணலாம், எல்லாருக்கும் இருக்கலாம். தமிழ் ஓகே, தமிழுக்கு ஒரு கூட புரிய ஒரு விஷயம். திடீர்னு ஒரு ரோமன் கேத்தலிக்ல உட்கார்ந்து தீர்ப்பு சொல்ல முடியுமா? சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அவர் இங்க உட்கார்றதுனால அவருக்கு எந்த பலனும் இல்லை. அவர் எதையும் கத்துக்க முடியாத பண்ண முடியும். ஏன்னா பேசிட்டு தானே பண்ணணும், அந்த அதான் கத்துக்க முடியும். ஏன்னா உட்கார்றதுனால அவருக்கு எந்த பலனும் இல்லை. ஆனா அவருக்கு நம்ம தீர்வு விட வைக்கலாமா? சொல்லக்கூடாது. ஒரு ஆர்எஸ்எஸ் செக் பண்ணதான் வந்திருக்கு. உட்காந்து நீங்க நடத்துங்க, நடத்தணும் எடுக்கணும். எல்லா சபைக்கும் போயிட்டு வந்துருக்கு. அவங்க செக் பண்ணதுக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பே அனுப்புது. நம்மளே பண்ணுவோம். எல்லா இடத்துலயும் எப்படி கூட்டத்தை டீம் செட் பண்ணி அனுப்பிச்சாங்க. இங்க போனாலும் போறாங்க.
பேசுற இடத்துல வந்து பிடிக்காது அங்க போனோம் டெஸ்ட் பண்ணாங்க. அங்க போய் அவங்க குற்றம் சொல்லிச்சு அவங்கள மாட்டி விடணும். எதுலையுமே மாட்டல. கடைசியில் அவங்கதான் ஏன்னா நாம பண்றது எது தப்பு இருக்காது. யாரையும் என்ன பாதிப்பு கொண்டு வராங்க. அப்ப பாத்து நீங்க வந்து நானே அந்த மாதிரி வந்தாங்கன்னா உட்கார்ந்து எப்படி இருக்கலாம் என்ன சொல்றது அப்படின்னா இங்க வந்து இந்த வேலையை செய்ய வராம போறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு வேலை போகாம இருக்கு இல்ல ஒரு மாதிரி போட மாட்டேங்க அவங்க என்ன பக்குவப்படுதா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்க வந்து இடத்துக்கு மேல வேலையே கிடைக்கும். இந்த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் இருக்கு சரிங்களா. அவங்களால ரொம்ப ஆபத்து நம்ம கன்சிடர் பண்ணோம் சரிங்களா. இது ஒரு விஷயம். அப்புறம் how should the church members approach voting for an elder? சரிங்களா. அப்படிங்கிறது ஏசி கிறிஸ்துவ மாதிரி போனோம் அப்படிங்கிறத பற்றி எப்படி வந்து நம்ம ஓட் பண்ணலாம் அப்படின்னா ஏசி கிறிஸ்துவ மாதிரி நம்ம நாசம் பண்ணுறது இருக்கணும். நம்ம வந்து யாராவது அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு ஆண்டவர் தான் அப்ரோச் பண்ண வேண்டி இருக்குது. அப்புறம் இல்லைன்னா ப்ரேயர் பண்ணலாம். பிரேக் எடுத்துட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இப்ப நம்ம வந்து ஒரு 3 பேராகிராஃப் நம்ம பார்த்தோம். இதுல 2 சப் ஹெட்டிங்ஸ் பீரியட் ஆஃப் எல்டர்ஷிப் எவ்வளோ டைம் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படி ஒன்று. ரெண்டாவது எவ்வளோ கவுண்ட் வந்து எல்டர்ஸ் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படியோட புரிதல் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அப்படி விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து நம்ம ஒரு சின்ன பிரேக் அப்புறம் தொடர்ந்து நம்ம ஹவு மெனி எலெக்ட் எல்டர்ஸ் ஹூ மே எலெக்ட் எல்டர்ஸ் அண்ட் ஹவு யார் எல்டர்ஸ்னு தேர்ந்தெடுத்துக்கலாம் எப்படி அப்படியோட சப்ஹெட்டிங் நம்ம வந்து படிக்கலாம். தேங்க்யூ.